ஸோ பவுலர் நேம் மட்டும் வேணும். யாராவது இருந்தீங்கன்னா இங்கே ஸ்கோரர் பக்கத்தில் வந்து உட்கார சொல்லிடுங்க. பவுலிங் டீம்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் யாராவது ஓகே டக்குன்னு ஓடி வாங்க. உங்களை இல்லைங்க, நீங்கள் எங்கே வரீங்க? எஸ் மைக்கு கொடுத்துட வேண்டியதுதான். இதோட நம்மளுடைய ஃபவுண்டர் திரு சுந்தர் அவர்கள் பில்லியன் டீமுக்காக பேசுவாரு. நான் லஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அருண் சார் கம்பெனி கொடு. கண்டிப்பாக. வணக்கம் வணக்கம். என்னுடைய பிரில்லியன்ட் டீம் தான் இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. சுந்தரண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. கமெண்ட்ரியில் அருண். டாட் பால். நல்ல ஸ்டார்ட். சுந்தரண்ணா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சந்தோஷம். நைஸ் பால், நைஸ் பால். ரன், குயிக் ரன், ரன் அவுட். அடடா, மெதுவா பட்டாலும் அழகா போட்டிருக்காரு ஐயா. ரன் அவுட். ஒரு ஷார்ட் சிங்கிளுக்கு ஆசைப்பட்டு லக்ஷ்மணன் வந்து ரன் அவுட் என்ற முறையில் பெவிலியன் வந்துகிட்டு இருக்காரு. மன கஷ்டமா இருக்கு. ஸோ பிரில்லியன்ட் டீமை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய போட்டிலாம் நடக்க முக்கிய காரணமே பிரில்லியன்ட் தான். ஏன் தெரியுமா? எனி கெஸ்? ஏனுங்கண்ணா சொல்லிருங்க. எனி கெஸ்? முதல் என்னோட கிரிக்கெட் என்ட்ரியே நான் பிரில்லியன்ட்ல தான், கிரிக்கெட் கேரியரே பிரில்லியன்ட்ல தான் ஆரம்பிச்சேன். ஓ சூப்பர்ண்ணே. ஓகே. ஸோ அதனால எனக்கும் பிரில்லியன்ட் டீமுக்கும் ஒரு நெருங்கிய சொந்தங்கள் இருக்கு. ஸோ அந்த டீம்ல ஆடுற யூகாந்த் அண்ணன், ராமன்லாம் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருட நண்பர்கள். டீங்கப்பா. எதுக்கு? மீண்டும் ஒரு நேர்த்தியான முறையில் ஒரு ஓட்டங்கள், ஒரு சிங்கிள். ஸோ முதல் அறிவிப்பு, எங்க பிரில்லியன்ட் டீம் அடிக்கிற ஒரு பவுண்டரிக்கு ரூபாய் 2000, ஒரு சிக்ஸுக்கு ரூபாய் 3000. பரிசு மலையாடா. ஆமா, எங்க பிரில்லியன்ட் டீம். விட்டுறாதீங்க. அங்க ஒரு நல்ல அடி. ஓகேங்க. பிரில்லியன்ட் டீம் அணியிலேருந்து இங்கே ஒருத்தர் வந்தார் ஸ்கோர் கார்டு பக்கத்தில். அண்ணன் வந்தது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு விக்கெட் அண்ணன் கோச்சிக்கிட்டு போயிட்டாரா? எங்க அணி விஜய், நான் தூக்கி வளர்த்த பையன், ஒரு 6 அடிக்கணும், 3000 ரூபாய் வாங்கணும். அங்க ஒரு அடி மிட் விக்கெட் திசையில். ஐயோ, அதுவும் ஒரு விக்கெட். தேவைப்பட்டா நான் கூட எங்க பிரில்லியன்ட் டீமுக்காக களத்தில் இறங்குவேன் தேவைப்படும் பட்சத்தில். எங்க அன்சர் எங்க காணோம்? அன்சர் என்ன அன்சர்? எங்க டீமோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பவுலர் ஓபனர் நீல் ஜான்சனுக்கு அப்புறம் அன்சர் இருக்காங்க. நியூ ஸ்டார் டீமின் நம்பிக்கை நட்சத்திரம் ராஜேஷ் இப்போ களத்தில் இறங்கியிருக்காரு. ஸோ ராஜேஷ் வீட்ல இருந்து நிச்சயமா நிறைய பேர் இந்த லைவ் மேட்சை பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்தது நண்பர் கதிரவன் இருக்காங்க, அவங்க பசங்களும் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம ஸ்ரீதர் அண்ணன் இருக்காரு. ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸுமே வந்து பார்க்குறாங்க. இதுதான் இந்த டோர்னமெண்ட்டோட சக்ஸஸ். அப்பா விளையாட மகன் பார்க்க, மகன் விளையாட அப்பா பார்க்க. மீண்டும் ஒரு போல்டு, நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து போல்டு.
ராமண்ணா இறங்கியிருக்காரு. ராமண்ணா ஒரு பாயிண்ட் திசையில் ஆஃப் சைடில் ஸ்கொயர் கட் அடிக்கிறதுல மன்னர். ஒரு நோ பால், நோ பால், நோ பால். தலைக்கு ஃப்ரீ ஹிட். அங்க பாரு ஒரு உற்சாகம், இங்க கேலரியில பாருங்க ஒரு உற்சாகம். அண்ணா சுந்தர் அண்ணா, எனக்கு ஒரு டவுட். இந்த டீம்ல ஒரு தரமான ஒரு பேட்டர், இவரை நம்பி கண்ண மூடி எல்லா மேட்சையும் பெட் கட்டலாம் அப்படின்னா யாராவது சொல்லுவீங்களா? ஒருத்தர் நான் ஸ்ட்ரைக்ல இருக்க ராஜேஷ் சொல்லலாம். ஓகே, அங்க பாரு ஸ்கொயர் கட். சொன்ன அண்ணன் கிட்ட வயசானாலும் அந்த கேம் இன்னும் போல பாருங்க. வந்தவனே சொன்னல பாயிண்ட் திசையில் ஸ்கொயர் கட்ல மன்னர் எங்க அண்ணனு, அதை மீண்டும் நிரூபிச்சார். அந்த ஒரு டயலாக் சொல்லுவாங்க, எ லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன். எஸ், மாதிரி தான் இருக்கு. ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டா பாலை வந்து அரேபியன் டென்ட்டுக்கு பின்னாடி பார்க்கலாம். ராஜேஷ் மிகவும் ஒரு நல்ல ஒரு புல் ஷாட் பிளேயர். நோ பால், மீண்டும் ஒரு நோ பால், ஃப்ரீ ஹிட். அதேதான். அண்ட் மறுபடியும் வைடு, ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. அம்பையர் ஃபீல்ட கொஞ்சம் பாத்துங்க. மறுபடியும் வைடு, ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. ஓ மை காட், ஸ்பார்டன்ஸ் டீம் கண்டிப்பாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க. இப்போ ஒரு விக்கெட் எடுத்துருக்கிறீங்க, ஸோ அதே மாதிரி ஏதாவது யோசிச்சு போடுங்க. இந்த ஃப்ரீ ஹிட்டை அவாய்ட் பண்ணிடுவாங்களா ஸ்பார்டன்ஸ்? இல்லை, பிரில்லியன்ட் டீம் ஒரு நாக்கு தரமாக அடிப்பாங்களா? அண்ட் நோ பால் மறுபடியும். அடடடா, கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நோ பால் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதேதான், நோ பால். பால், ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. நம்ம ஜெகன் அண்ணா வந்திருக்காரு. ஜெகன் அண்ணா சன்ரைஸ் டீம் பிளேயர். மீண்டும் ஒரு நோ பால், மீண்டும் ஒரு நோ பால், மீண்டும் ஒரு நோ பால். ஃப்ரீ ஹிட்ட வந்து எடுக்கலான்னு பார்த்தாரு, திருப்பி மீண்டும் ஒரு நோ பால். ஆக்சுவலாக அவங்க கண்டுபிடிக்கல போல லெக் சைடு அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு. நான் போன முறை கண்டுபிடிச்சிருந்துருக்கணும், பட் ஆனால் இல்லை, நடக்கலை. அல்டிமேட் டீமின் தேசமுத்து அண்ணன் வந்துட்டு இருக்காரு. வாலிபாலின் தாதா எங்க அண்ணன். சோஃபார் மாற்றி மாற்றி நோ பால் போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த நோ பால்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல பால், ஒரு பவுண்டரியோ இல்லை சிங்கிளோ ஏதோ ஒன்று, ஒரே ஒரு நல்ல பால். அண்ட் ஃபைனலி அந்த நல்ல பால் வந்துருச்சு. நல்லா போடுறாருங்க இந்த தம்பி, நல்லா போட்டுட்டு இருக்காரு. இந்த பிச்சுக்கு தேவையான ஒரு லைன் அண்ட் லென்த்தை வந்து போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டு, பட் லாங் ஆஃப் இருக்கிறதுனால ஸோ ஜஸ்ட் சிங்கிள். ஓகே, கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்டாக போய்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. இந்த நேரத்தில் எங்கள் பிரில்லியன்ட் டீமோட உதி அண்ணனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். உதி அண்ணன் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, அண்ட் டாட் பால் கண்டினியூ ஆகுது. அவர் எப்படிப்பட்ட பிளேயருங்கண்ணா? எங்கள் உதயனை வந்து போலிங்கில் வந்து அப்படி அவர் போடும் போது அந்த ஆங்கிளில் அப்படி நின்று இந்த பாலை பார்த்துடலாம். அங்கே பாருங்க, எங்க அண்ணா அடிச்ச அடி, எங்க அண்ணா அடிச்ச சிக்ஸா, பவுண்டரியா, ரன் அவுட்டா? இல்லை இல்லை, எதுவுமே இல்லை. எங்க அண்ணன் பாருங்க, எங்க அண்ணன் பாருங்க, வெலாசரா இருங்க. சிக்ஸுக்கும் பவுண்டரிக்கும் கத்துறீங்க, பட் அண்ணன் மைண்ட் வாஸ் பி லைக் பவுண்டரிக்குமா அண்ணா கத்துவீங்க, பார்த்தா சிக்ஸுக்கு விக்கெட்டுக்கும் கத்துறீங்களே. ரெண்டு ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு பிரில்லியன்ட் கிளப்
12 ரன் அடிச்சிருக்கிறாங்க. பாலுக்கு பால் இருக்குது, பட் ஆனால் விக்கெட் 3 இருக்குது கணக்கில். கொஞ்சம் வருத்தம் தான், பட் 2 ஓவர் முடிஞ்சிருக்குது. இன்னும் வெளியே 3 ஓவர் தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் சார்ஜ் பண்ணணும். ஆல்ரெடி வந்து நம்ம சுந்தரண்ணா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ராஜேஷ் ப்ரோ வந்து கண்டிப்பாக நல்லா ஆடுவார் அப்படின்னு. அண்ட் ஸ்கொயர் கட் மன்னன் நம்ம ராமண்ணன் ஆடிட்டு இருக்காரு. ஆமாண்ணா, 2 பேருமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க 2 பேரும் பயங்கரமாக ஆடுவாங்கன்னு. பட் நீங்கள் பவுலிங் பார்ட்னர்ஷிப் போட்டு மாற்றி மாற்றி நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போலிங் டீமே சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த பிட்சுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 12, 3 விக்கெட் இழப்புக்கு. போல்டுங்க, அடடடா 4வது விக்கெட்டும் டவுனு. பிரில்லியன்ட் டீம் கொஞ்சம் ட்ரபிள் இருக்கிறாங்கப்பா, மாற்றி மாற்றி விக்கெட்டை இழந்து கொஞ்சம் ப்ரெஷர். அடுத்தது மதன் களத்தில். அடுத்தது என் நண்பர் செந்தில்லாம் வேற வெளியில இருக்காங்க. ஆல்ரவுண்டர் செந்தில், நியூ ஸ்டார் டீமோட கலக்கல் மன்னன். ஒரு நண்பர் ரஞ்சித் இருக்காங்க. நல்ல ஒரு டீம்ங்க. எங்க ஆனந்த் அண்ணன் மட்டும் இறங்கல. எங்க ராமண்ண வந்து உண்மையிலே சொல்றேன், ரொம்ப நாள் கழிச்சு ஆடினாலுமே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஒரு போல்டுங்க. பவுலருக்கு ஒரு முதல் விக்கெட் நல்லபடியாக பவுலிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு. இப்போ மதன் ப்ரோ இறங்கி இருக்காரு. ஒரு வீசப்பட்ட பந்து வைட் என்ற முறையில் 4 போனாலும் ரூபாய் 2000. பட் அது போகல, ஸ்டாப் ஆயிடுச்சு பால். அண்ட் ஒயிட் +1. ஒயிட் +1. ஸோ பவுண்ட்ரி கண்டிப்பாக தேவை. பிரில்லியன்ட் டீம் மணிக்கு கண்டிப்பாக நிறையா வந்து இதாக பவுண்ட்ரிஸ் அடிச்சே ஆகணும். நைஸ் கீப்பிங் அங்கே. சீரியஸ்லி இல்லாடி பால் பின்னாடி இன்னொரு ரன்கள் போயிருக்கும். நல்லா டைம் பண்ணலான்னு பார்த்தாரு, கொஞ்சம் வெளியே போனதுனால பேட்டில் கனெக்ட் ஆகல. அந்த கீப்பரும் வந்து உண்மையிலேயே சிறப்பாக கீப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நைஸ் பால் ப்ரோ. நல்ல லென்த்தில் அடிச்சாரு பாருங்க ஒரு அடி, செம பால். ஸ்டம்பை தான் ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாருப்பா, கொஞ்சம் கூட அடிக்கிறதுக்கு கேப் கொடுக்க மாட்டாரு. எல்லா பிளேயர்ஸும் ஃபீல்டிங் டீமில் நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்காங்க. மீண்டும் கீப்பர் விடுபட்ட பந்து. 1 ரன்னா 2 ரன்னா, ஒரே ரன் மட்டும்தான். அண்ட் அது வந்து பைஸ் என்ற முறையில் 1 ஓட்டங்கள். ஸோ ஃபார் பவுண்ட்ரி எதுவும் பெருசாக வரல. கண்டிப்பாக பவுண்ட்ரி இன்னும் தேவை அவங்களுக்கு. இப்போதைக்கு நம்பி இருக்காங்க. மதன் அடிப்பாரா முதல் பவுண்டரிய? எச்சா வைடுக்கு ரிவ்யூ. ஓகே, வைடுக்கு ரிவ்யூ. கம்ப்யூட்டர் ஜி, சாரி ப்ரோ, டக்குன்னு புரியல. அங்க வைடுக்கு ரிவ்யூ எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, வைடுக்கு ரிவ்யூ எடுத்திருக்காங்க, அது கரெக்டா இல்லையா? நம்மளோட பிரில்லியன்ட் டீம். சார், நீங்க எப்ப இறக்குவீங்க? ஒரு சீனியர் பிளேயர், நம்பிக்கை நட்சத்திரம். நான் சார் இறங்கு. ஏன் இவ்வளோ ஆடியன்ஸு, இவ்வளோ குழந்தைகள் வந்திருக்கு.
ருக்கோ ஜரா, ஆராம் சே பாப்பா, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமை. சிவா உண்மையிலேயே நல்லா போட்டுட்டு இருக்காங்க. இந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல லைன் அண்ட் லென்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஒரு ஒயிட்க்கு ரிவ்யூ கேட்டதுனால தேர்ட் அம்பையர் பார்த்துட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி செக் பண்ணிக்கிட்டு இருக்கார். And that is called wide. இட்ஸ் a wide. நல்ல ஒரு ரிவ்யூ எடுத்திருக்காங்க பிரில்லியன்ட் டீம். Brilliant review. மீண்டும் ஒரு வைடு. நம்ம பிரில்லியன்ட் டீம் ஆட்டத்தை பார்க்க நம்மளோட மூர்த்தி அண்ணா வந்து கொண்டிருக்காரு. மூர்த்தி அண்ணனை வருக என்று வரவேற்கிறோம். எல்லாருமே ஒரு ஓல்டு பிளேயர் பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த டீம் விளையாடுறத பாக்குறதுக்கு. ஓஜிஸ் எல்லாருமே. அடுத்தது நம்மளோட வெங்கட் வந்துட்டு இருக்காங்க. வெங்கட்டையும் வருக என்று வரவேற்கிறோம். பாருங்க எவ்வளவு ஆடியன்ஸ் பாருங்க இந்த பிரில்லியன்ட் ஆட்டத்தை காண. மறுபடியும் ஒரு வைடு. மாத்தி 3 வைடு போயிருச்சு. மீண்டும் சொல்கிறோம், உதிரிகள் உங்கள் எதிரிகள். நல்ல பால். ஒரு ஃபிளிக் ஆனதான் பார்த்தாரு, முடியல, காலில் பட்டிருக்கு. டாட் பால். கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கிறாங்க பேட்டிங் டீம் பிரில்லியன்ட் அணி. சாய் நல்லா ஒரு கால்குலேட்டிவாக போட்டுட்டு இருக்காரு. வைடு போட்டாலும் போடுவேன், ஆனால் இந்த பிச்சுக்கு ஏற்ற லைனில் தான் நான் போட போகிறேன்னு. மீண்டும் ஒரு அகலப்பந்து. ஓவர் ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 3 டீசெண்டான ஒரு பால் தேவை இந்த ஓவர் முடிகிறதுக்கு. ஒருவேளை நான் இவங்க வந்து எல்லாம் கொஞ்சம் சீனியர் பர்சனாக இருக்கிறதுனால ஒய்டு போட்டே அவங்கள டயர்ட் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காரா தெரியல சாய். பார்ப்போம். வாட் அ பால். சம பால். நல்ல லென்த்து. ஸோ சும்மா செம்ம ஸ்பீடில் கீப்பரை கை கேரியாச்சு. நல்ல ஒரு லென்த்தில் போட்டார். பேட்டையும் ஃப்ரீ பண்ண முடியாத ஒரு லென்த்து. பாடி லைன். நோ பால். ஒரு மீண்டும் ஒரு நோ பால். நல்லா போயிட்டு இருக்கு நினைச்சோம், ஆனா இல்ல. மறுபடியும் ஒரு நோ பால். இன்னொரு ஃப்ரீ ஹிட். இந்த ஃப்ரீ ஹிட் டீம் யூஸ் பண்ணணும். பிரில்லியண்டா ஒரே ஒரு ஷாட். ஒட்டுமொத்த பிரஷரும் க்ளோஸ். ஒரே ஒரு ஷாட். நல்ல ஒரு கிளைமேட் வேற. மதன் இந்த பால அடிச்சாருங்க, ஆனா பேட்ல பல்லங்க, கீப்பர் கிட்ட போயிடுச்சுங்க. ஃப்ரீ ஹிட்ல பவுண்டரிஸ் ரன்ஸ் எதுவுமே இல்ல. சோ டாட் பால் அகைன். பிரஷர். I can't avoid but pressure likes me அப்படின்ற மாதிரி இருக்கு. மீண்டும் மிட் விக்கெட் திசையில் கேட்சா, சிக்ஸா, பவுண்டரியா? எதுவுமே இல்லங்க. என்னங்க நீங்க ரொம்ப ஹைட்டா ஏத்திட்டாரு வேற ஒண்ணுல. பட் கேட்ச் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இருந்தா நான் பிடிச்சிருந்திருக்கலாம்ப்பா. அண்ட் அந்த ரன்களோட ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 25 for 4 wickets loss. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், 3 ஓவருக்கு 25 ரன்ன்றது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான். அடுத்த ஆடுகின்ற அணி தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே டிஜே, முடிச்சிருங்க. நன்றி. ஒரு வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு ஃபீல் பண்ணாரு. அந்த ஃப்ளோலயே பந்தை எரிஞ்சாரு.
ஸோ பேலன்ஸ் இல்லை, அதனால் த்ரோ இன்னும் கொஞ்சம் சரியாக வரல. பட் நல்ல ஃபீல்டிங் அங்கே. தமிழ் செல்வன் பந்து வீச மதன் அதனை எதிர்கொள்ள மிஸ் பண்ணிட்டாருங்க. மீண்டும் ஒரு ஃபுல் டாஸை மிஸ் பண்ணிட்டாருங்க வித் த வின்ல. மீண்டும் ஒரு வைடு. ஓ டாட் பால். உதிரிகள் மட்டும் இல்லை, டாட் பாலும் உங்கள் எதிரிகள் தான். மாற்றி மாற்றி டாட் பால் இருந்தாலும் பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் ஆனாலே விக்கெட் தான். ஒரே ஷாட்டு. தமிழ் செல்வன் போடப்பட்ட பந்து ஒரே ஷாட். ஓஹோன்னு வாழ்க்கையா? இல்ல, அவுட். பேட்ஸ்மேன் சேஞ்ச் பண்ணணும். விக்கெட் அவுட் ஆனா ஃப்ரெஷ் பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக்ல வரணும். நண்பர் செந்தில் களத்தில் அங்க அடிச்சாருங்க. ஓகே, போன ஒரு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 27 அப்படின்ற கணக்கில் இருக்கு. தன்னுடைய அப்பா ஆட்டத்தை காண மகன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்பா ஆட்டத்தை பார்க்க. ட்ரை பண்றாரு, பட் ஆனால் பால் தான் மாட்ட மாட்டேங்குது. நல்ல பவுலிங் சோ ஃபார். சீரியஸ்லி தரமா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பாலையும். பவுண்டரி எதனா போச்சா இது வரைக்கும்? அந்த அளவுக்கு போலிங்னா. எச்சு கீப்பர் கையில கேரி. எஸ், ஈஸியான ஒரு விக்கெட். மறுபடியும் ஒரு அவுட். அங்க ஒரு ரிவ்யூ எடுத்திருக்காங்க. அவர் கொஞ்சம் பேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. வேற பேட் எடுத்து போய் கொடுங்கண்ணா. வேற பேட் எடுத்து போய் கொடுங்க அண்ணா. வேற பேட் எடுத்து போய் கொடுங்கண்ணா. அவரு 27 ரன்கள் தான். இப்போ ஒரு விக்கெட் வேற விழுந்திருக்கு. இந்த ஓவரில் ஒரு 13 ரன் அடிச்சாங்கன்னா ஒரு நல்ல போலிங் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிடலாம். பார்ப்போம். பிரில்லியன்ட் டீமுக்கு இன்னும் வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்கு. 4 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 27 ஓட்டங்கள், 5 விக்கெட் இழப்பிற்கு. களத்தில் செந்தில் மற்றும் ராஜேஷ். ஆஹா, பால் எங்க படுன்னு நினைச்சா எங்கேயோ போயிடுச்சு. நல்ல பால் தான் சொல்லப்பட்டனா. பேட்ஸ்மேன் வந்து ஒரு முறையறாங்க. பட் அவர் வந்து அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல வந்து ஆடுனதுனால அந்த வைட் லைன் வந்து அப்படியே வந்து மூவ் ஆயிடும். பேட்டர் வந்து ரிவ்யூ கேட்டிருக்காரு வைட் தான் அப்படின்னு. அம்பையர் தீர்ப்பு வந்து இல்ல. சோ கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. இப்போ எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். இப்போ வந்து லேட்டஸ்ட் ஐசிசி ரூல்ஸ். பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு நீங்க மூவ் பண்றீங்களோ, நீங்க மூவிங் பொசிஷன்ல இருந்து ஒயிட் கிரீஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். லெவன் பிரதர்ஸ் டீம் டீமோட அந்த நேம் லிஸ்ட் மட்டும் இன்னும் வரல. ஸோ கொஞ்சம் வேகமாக கொண்டு வந்துருங்க. மீண்டும் அகலப்பந்து. பிரில்லியன்ட் டீமின் இரண்டாவது பிரில்லியன்ட் ரிவ்யூ. சிக்ஸா 3000மா? கேட்சா 3000மா? பவுண்டரி கூட இல்லையா? சிக்ஸா? என்ன சொல்லுங்கண்ணா. பவுண்டரி அப்படின்னு சொல்லி ஃபீல்டராங்க காமிச்சாங்க. அம்பையர் பவுண்டரி. 2000.
முதல் பவுண்டரி ராஜேஷ் தனது அணிக்காக. கரண் வீசிய பந்தை. ஓகே டிஜே. மீண்டும் ஒரு புல் ஷாட். 4 6 3000 5000 ஆகியிருக்கீங்க. பிரில்லியன்ட் டீம் 5000. கரண் வீசிய பந்தை அடுத்தடுத்து பவுண்டரிகள் விளாசி ராஜேஷ் தனது அணிக்காக 10 ஓட்டத்தை சேர்த்திருக்கார். ஓகே டிஜே. மீண்டும் ஒரு 4 6 7000 அக்கௌண்ட் டீம் 7000 எடுத்து வச்சீங்க. ராஜேஷ் தனது அணிக்காக நேர்த்தியான முறையில் மட்டை வீசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு 6 7000 10,000 ராஜேஷ் 4 பந்தில் 4 பவுண்டரிகள், 2 சிக்ஸர் 2 பவுண்டரி இதில் அடங்கும். ஓகே டிஜே. மீண்டும் 13,000 ஆக்சுவலா போட்ட லென்த் ஒரே இதுதாங்க வேணும். இதுதாங்க வேணும். இந்த சந்தோஷம் தாங்க வேணும். வேற பால் மேட்ச் அப்படியே மாத்திட்டாருங்க. 4.5 பந்தில் 54 ஓட்டங்கள். பிரில்லியன்ட் டீம் 54. 3 பவுண்டரி 3 சிக்ஸ் 2 பவுண்டரி. பாப்போம் கடைசி பந்து என்ன ஆகுதுன்னு. மீண்டும் ஒரு அடி. 4 கணக்கே இல்லப்பா எவ்வளவு கொடுக்குறேன்னு. 4 சிக்ஸுக்கு 4 சிக்ஸ் 4 × 3 12. அதுக்கப்புறம் ஒரு 16,000 பிரில்லியன்ட் டீமுக்கு 16,000. என்ன ஒரு இன்னிங்ஸ் பா ராஜேஷ் கிட்ட. வேற லெவல்ங்க, வேற லெவல். நான் உள்ள போகும்போதே சொன்னேன், நியூ ஸ்டார் அணியின் சாம்பியன் பேட்ஸ்மேன் ராஜேஷ். ஆனா சுந்தரனா 4 ஓவர் 27 இருந்துச்சு. ஆமா, ஒரே ஓவர்ல எங்கேயோ போயிருச்சு. வேற வெரி குட் 33 ஓட்டங்கள். ராஜேஷ் தனது அணிக்காக கடைசி ஓவரில் 33 ஓட்டங்களை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ்க்கு உறுதுணையாக ஆடிக்கொண்டிருந்த செந்தில் இந்த நேரத்தில் அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கணும் போலிங்ல எப்படி இருக்குன்னு. அங்க வைஸ் கேப்டன் ராம் நல்ல ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அங்க சீனியர் பிளேயர் ஸ்ரீதரன் அவரோட இன்புட்டை கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்து ஆட இருக்கும் அணியினர் 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் பெரிய இரும்பேடு வர்சஸ் 11 பிரதர்ஸ் கிரிக்கெட் கிளப் புலியூர். 2 டீம் பிளேயர்ஸும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ராஜேஷோட 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் பெரிய இரும்பேடு. ராஜேஷோட இன்னிங்ஸ் பிரில்லியன்ட் டீமே ஒரு நல்ல ஒரு லிஃப்ட் பண்ணிருக்கு. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமோட வாழ்த்துக்கள். பேட்ஸ்மேன் உள்ள போயிட்டு இருக்காங்க.
ஸ்பாட்டன்ஸ் பெருமாள் ஏரி மட்டை வீச்சாளர்கள் களத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்க ஒரு பாடி லாங்குவேஜ் பிரில்லியன்ட் கிட்ட பயங்கரமா வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு அந்த கடைசி ஒரு ஓவர்ல. பாப்போம். ஓகே 62 அடிச்சா வின்னு. எங்க இருந்தோ டோட்டலா எங்க இருந்தோ கொண்டு வந்துட்டார் ஐயா ராஜேஷ் அண்ணன். செம்ம பேட்டிங். அண்ட் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஸ்டாப் ஒரு ஃபுல் பாட்டு டான்ஸ் ஆட்டிங்க. அண்ட் ஓகே சேஸ் இஸ் ஆன். ஆக்சுவலாக 50 வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. 50 என்ன ப்ரோ உங்களுக்கு நாங்கள் 60 போட்டு தரோன்னு சொல்லிட்டு 62 டார்கெட்டாக போட்டுருக்குறாங்க. சூப்பர் பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சீரியஸ்லி. பட் ஆனால் இப்போது அதை விட பயங்கரமாக பேட்டிங் பண்ணணும். பேட்டிங் பண்ணி இந்த 62 சேஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி ஒரு ஹையஸ்ட் சேஸ் 62 ஓட்டங்கள் தேவை பெருமாள் ஏரி ஸ்பாட்டன்ஸ் அணியினருக்கு. பாப்போம் எப்படி போகுதுன்னு இந்த மேட்ச். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா பெருமாள் ஏரி டீமும் ஒரு நல்ல ஒரு டீமு. கடைசி ஒரு ஓவர் மட்டும் தான் அவங்க கொஞ்சம் ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. பார்ப்போம். லக்ஷ்மணன் இவர் ஒரு நீல் ஜான்சன் மாதிரிங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்கினாரு. இப்போ ஓப்பனிங் போலரா வந்திருக்காரு. பார்ப்போம். லக்ஷ்மணன் பந்து வீச ஸ்பாட்டன் அணியின் மட்டை வீச்சாளர் யாருங்க? அங்க ஸ்கோர் போர்ட்ல 61 ன்னு மாத்திருங்க. மன்னிக்கணும். டார்கெட் 61 அங்க மாத்திருங்க ஸ்கோர் போர்ட்ல. ஸ்டார்டிங் வித் ஒயிட். சூப்பரா பூப்பந்து மாதிரி அப்படியே விட்டாரு லெக் திசையில். அங்க வந்து பார்த்தோம்னா அவங்களோட கேம் பிளானே வந்து சிங்கிள்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரையும் 30 யார்ட் சர்க்கிள் எட்ஜில் வச்சிருக்காங்க. பார்ப்போம். லக்ஷ்மண் வீச பந்து போதல் பந்து 6ங்க. அடிச்ச உடனே நான் சேகர் கிட்ட இருந்து ஒரு செம்ம கிளாப்ஸ். நான் அவ்வளவு கான்ஃபிடென்ட் போயிரும் அப்படின்னு நான் நினைச்சேன். பெருமாள் ஏரி டீம் சாதாரண டீம் இல்லைங்க. பெருமாள் அணியின் மட்டை வீச்சாளர் அண்ணன் மீண்டும் ஒரு அடி கேட்சாக மாறுமா? அங்க விஜய் பிடிச்சிட்டாருங்க. அங்க பாருங்க லக்ஷ்மணோட ஸ்டைல. அடுத்த பேட்ஸ்மேன் நல்ல ஒரு ஹலோ மட்டை வீச்சாளர் பாபண்ணா ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு. அடுத்த பால் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரைக் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த அணியின் கேப்டன் யுகாந்த் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டை செட் பண்ணி அங்க விஜய் நின்று ஒரு நல்ல ஒரு லோ கேட்ச் எடுத்திருக்காரு. பார்ப்போம். பிரில்லியன்ட் அணியின் அடுத்த பந்தை வீச தயாரான நிலையில் லக்ஷ்மணன். மீண்டும் ஒரு அடிக்க ஃபைன் லெக் திசையில 4 ஓட்டங்களா? 4 ஓட்டங்கள். 61 அடிக்கணும்னா வரவங்க எல்லாம் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க போலயே. வரவங்க எல்லாம் பவுண்டரி அடிக்கிறாங்க. ஸோ அகைன் பவுண்டரி விக்கெட்டுக்கு அப்புறமும் ஓகே இந்த காம்படிஷன் நல்லா இருக்கும். விக்கெட் எடுத்தீங்கன்னா நாங்கள் பவுண்டரி அடிப்போம். இப்போ நீங்கள் பவுண்டரி அடிச்சுன்னா நாங்கள் விக்கெட் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுப்பாங்களா? நல்ல ஒரு பந்து அங்க பாருங்க. வைஸ் கேப்டன் பாருங்க, இளம் சிங்கம் ஜான்டி ரோட்ஸ் மாதிரி ஓடுறாரு பாருங்க. எங்க அண்ணன் ராமண்ணன் சான்ஸே இல்லைங்க. உமாபதி இதான் நீ பார்த்து கத்துக்கணும். நல்லா பந்தும் வீசிக்கிட்டு இருக்காங்க. பெருமாள் ஏரி டீமும் நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பந்து 6 ஓட்டங்கள். நம்ம முகேசன் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சின்ன ஒரு ஃபீல்ட் சேஞ்ச் பண்றாங்க. கண்ட்ரியில இருக்க விஜய் வந்து ஃபைன் லெக் திசையில வந்து லக்ஷ்மண் மாத்திட்டு இருக்காங்க. பாப்போம். மீண்டும் ஒரு 4-6 சரியான ஸ்டார்ட்டுங்க பெருமாள் ஏரி அணி டீமுக்கு.
இந்த ஓவரில் பார்த்தோம்னா 3 6 போயிருக்கு, ஒரு பவுண்டரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இருபத்தி 3 ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டுக்கு. பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். பெருமாள் ஏரி அணியினர், ஸ்பாட்டன் அணியினர் 23 ஓட்டங்கள். ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து பண்ணிருக்காங்க. நம்பிக்கை நட்சத்திரம் அன்சர் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம், பிரில்லியன்ட் நம்பிக்கை நட்சத்திரம் அன்சர் பாஷா. அன்சர் பாஷா ஒரு சிறந்த பவுலர். ஷார்ட் ரன்களே வந்து ஓவர் போடக்கூடியவர். அன்சரை பத்தி சொல்லணும்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலரே எப்படி ஸ்வீப் அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்க பிளேயர்ஸ்லாம் அடிக்கிறாங்க. பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து எவ்வளோ பெரிய ஜாம்பவான் ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலுமே ஸ்வீப் அடிப்பாரு. ஏன்டா உள்ள நிக்கறீங்கடா? 5 பேர் நிக்கலடா. வாசனா பாலர் இந்த பக்கம் தான போறான். 5 பேர் நிக்கலடா. வெளிய போடா. டேய் 4 பேர் உள்ள இருக்கோம். உள்ள இருக்குமா? சரி. வெல் பால், லெக் பாய்ஸ். லெக் பாய்ஸ் வந்துட்டாரு களத்துல சிங்கம் அன்சர். இந்த ஓவர் ஒரு குரூஷியலான ஓவர். ஏன்னா பெருமாள் ஏரி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வெளுத்து வாங்கிட்டாங்க. 23 ரன். நல்ல ஒரு பால். அன்பார்ச்சுனேட்லி நல்லா போட்டுட்டு இருக்காருங்க. பரவாயில்லைங்க, இவ்வளவு நாள் கழிச்சாலும் ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். அப்படி வந்து ஒரு உதாரணத்துக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் போட்டுட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு ஆறுங்க. நல்லா அடிச்சாருங்க தம்பி, நல்லா அடிச்சாருங்க. ஆனா குட் சந்தோஷ், நல்ல ஒரு ஸ்ட்ரைக் சந்தோஷ், வெரி குட் ஷாட். அங்க கதிரவன் அங்க பாருங்க கதிரவன் பால் பிடிக்கும் போது அவங்க பையன் என்ன ஒரு கிளாப் பாருங்க அப்பாக்காக. ஒரு நல்ல பால் 5 பாலுக்கு ஒரே ஒரு பவுண்டரி தாங்க கொடுத்திருக்காரு. 6 ரன். பரவாயில்ல, நல்ல ஒரு கம்பேக்ட்னு சொல்லலாம். 4 டாட் பால், ஒரு 6. பாப்போம் குரூஷியல் பால் ஆஃப் த மேட்ச். அகலப்பந்து, உதிரிகள் உங்கள் எதிரிகள். 1.5 பந்துகளில் பெருமாள் ஏரி ஸ்பாட்டன்ஸ் அணியினர் 30 ரன்கள். நல்லா போட்டாருங்க அன்சர், நல்ல ஒரு கம்பேக், நல்லா போட்டாரு, நல்லா புடிச்சு கொடுத்திருக்காரு. 18 பந்துகளில் 31 ஓட்டங்கள் தேவை. 18 பந்துல 31 ஓட்டம் பெருமாள் ஏரி அணியினர் வெற்றி பெற. நல்ல ஒரு குரூஷியலா தான் போயிட்டு இருக்கு. கதிரவன், வாவ், பாப்போம். பேட் டிப், டாட் பால். 6 போக வேண்டிய பாலுங்க அது. 6 போக வேண்டிய பால் அது. இந்த சிரிப்பு தாங்க மனுஷங்களுக்கு தேவை. பாருங்க எத்தனை பேர் கிரிக்கெட்ல, கிரிக்கெட் இஸ் a funny game சொல்லுவாங்க, அது இதுதாங்க. வைடுங்க, வைட். என்னங்க பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கிற வேகத்துல வரன்னு பார்த்தா
என்ன மாதிரி ஒரு ஸ்லோ டெலிவரி போட்டுட்டீங்க. அந்த வஞ்சிர மீனுக்கு ஊக்கு போடுற மாதிரி போட்டு இருக்காரு பாருங்க பால. ஓகே, கதிரவன் அடிக்கிற ஒரு விக்கெட்டுக்கு ரூபாய் 2000. டாட் பால், டாட் பால். சந்தோஷம் பாருங்க. What a beautiful ball! Come on, Kadire! ஆறு கேட்ச் ஆறுங்க. நல்ல ஒரு அடிங்க. எங்கேயே தூக்கி அடிச்சாருங்க. கிரேட் ஷாட், கிரேட் ஷாட். முகேசன் உண்மையிலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்க. ஐயோ, மீண்டும் ஒரு ஆறு, மீண்டும் ஒரு ஆறு. நல்லா போட்டாருங்க 4 பால். அன்பார்ச்சுனேட்லி முகேசன் சிறப்பான பேட்டிங் தனது அணிக்காக. சூப்பர் பேட்டிங் முகேசன். நாற்பத்தி 3 ஓட்டங்கள்ங்க. 43 நினைக்கிறேன். 42 மன்னிக்கவும். 43 3 ஓவர் முடிவெடுத்த நிலையில் 43. 12 பந்துகளில் 18 ஓட்டங்கள் தேவை. செந்தில் பந்து வீச தயாரான நிலையில் 12 பந்துகளில் 18 ஓட்டங்கள். நல்ல ஒரு குரூஷியலான ஓவர். எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ் வந்து லாஸ்ட் ஓவரை தனக்காக வந்து பேக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். செந்தில் மேல அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட். பெருமாள் அணி டீமோ சாதாரண டீம் இல்லைங்க, வெளுத்து வாங்குறாங்க. அங்க நோ பால், ரன் அவுட் மிஸ். மீண்டும் 2 ஓட்டங்கள். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சந்தோஷ் பட் முகேசன் இடம்ந்து முகேசன் கிறிஸ் கெயில் மாதிரி அடிச்சிட்டு இருக்காருங்க எல்லா பந்தியும். மீண்டும் ஒரு அகலப்பந்து. கேப்டன் தன்னோட எமோஷனை வந்து காட்டிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா மாதிரி இந்த ஐபிஎல்ல ரோஹித் சர்மா தன்னோட போலர் வந்து தப்பான முறையில் போட்டா அந்த ஒரு பாடி லாங்குவேஜோட ஃபீல் பண்ற மாதிரி நம்ம யுகாந்த் தான பண்ணிட்டு இருக்காரு. ஃபேண்டாஸ்டிக் பாலுங்க. ஆனா கீப்பர் விட்டாருங்க. பிரில்லியன்ட் டீம் சைலன்ஸ் பண்ணுவாங்களா நம்மளோட பெருமாள் ஏரி ஸ்பார்டன்ஸ்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல பந்து வீச்சு. 1 ஓட்டங்கள் 2ஆக மாறுமா? இல்லை, துடிப்பான முறையில் அன்சர் தனது நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. தம்பி, உங்க அப்பா இந்த நேரத்துல என்ன மாதிரி பால் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க அப்பா சொல்லலாம், உங்களோட ஐடியாவை சொல்லலாம். எந்த நேரத்துல இந்த குரூஷியல் டைம்ல என்ன மாதிரி பால் இந்த பால் பார்த்தலாம். நல்ல ஒரு போலிங் அவரு ஓகே. இப்போ இந்த நேரத்துல அப்பா என்ன மாதிரி பால் போடணும்? பவுலிங் நம்ம போட்டு. சரியான பதில். வாரே வா, ஒரு கிரிக்கெட் பிளேயரோட பிள்ளை இப்படிதான் இருக்கணும். எப்படி சொன்னார் பாத்தீங்களா? 10 கேள்விக்கு ஒரே ஆன்சர் போயிட்டார். இதுக்கப்புறம் அடுத்தது கேள்வி கேட்பீங்க நீங்க? இல்ல, அதுக்கு தான் அந்த பதில். சிவனேன்னு தானே போயிட்டு இருக்கேன், என்ன எதுக்கே கூப்பிட்டு கேள்வி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் நான் தம்பி. வைடுக்கு ஒரு ரிவ்யூ என்று நினைக்கிறேன். Please welcome நான் ரவியண்ணா.
அண்ணா ரவி அண்ணா அவங்களை எப்படி அனுப்பிவிடு, இந்த பக்கம் அனுப்பிவிடு. வைட் பிரில்லியண்டான ஒரு ரிவ்யூ வந்து எடுத்திருக்காங்க. பிரில்லியன்ட் அணிக்கு எதிராக பெருமாள் ஏரி மீண்டும் செந்தில் வீச பந்து கீப்பர் மிஸ் பண்ணிட்டே இருக்காருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஷனை வந்து இந்த ஓவர் வந்து ராஜேஷ் தான் போட்டிருக்கணும். 12 பால்ல 18 இருக்கும்போது இவர் நல்ல ஒரு டைட் பண்ணி கொடுத்தோம்னா அடுத்த ஓவரை யார் வேணா போட்டிருக்கலாம். வாட் a shot! What a shot! சிக்ஸர்! சிக்ஸுங்க. சிக்ஸர் சந்தோஷ். போடலாம் போடலாம், அம்பையர் சொன்னதை வச்சு போடுங்க, மூவ் ஆன் பண்ணுங்க. இன்னும் பெருமாள் ஏரி அணியினருக்கு வெற்றி பெற தேவையான ஓட்டங்கள் இறுக்கி போடு. மீண்டும் ஒரு பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. என்ன ஒரு நளினமா ஆடிட்டு இருக்காங்க நம்ம சியர் கேர்ள்ஸ். மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. வெற்றி 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 பெருமாள் ஏரி அணியினர். பெருமாள் ஏரி அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபேண்டாஸ்டிக். நல்ல ஒரு சந்தோஷம் பெருமாள் ஏரி அணியினருக்கு. நல்ல ஒரு எஃபர்ட் பிரில்லியன்ட் அணியினர் கிட்ட இருந்து. நல்ல ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட் பிரில்லியன்ட் டீம். யாரும் எதிர்பார்க்கல. டீம் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். வெற்றி பெற்ற ஸ்பார்டன்ஸ் பெருமாள் ஏரி அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த டீம் பிளேயர் வாங்க, பிரசன்டேஷன் ஏரியாக்கு வாங்க. ரெண்டு டீம் அணியினரும் வாங்க. அக்கௌண்ட்ஸ் டீம் எடுத்துவாங்கம்மா பைசாவை. 16 வாங்க வாங்க. ஸ்பார்டன்ஸ் பெருமாள் ஏரி ஸ்பார்டன்